ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். இன்றைக்கி அயோத்தி பாத யாத்திரை தொடங்கி 19வது நாள் காலையில் கிளம்பியாச்சு. நேற்று இரவு வந்து கோவிந்தாப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் ஸ்ரீ திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிற வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் வந்து தங்கிக்கிட்டோம். அங்கே வந்து நமக்கு சிறப்பாக வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா வெளியிலேயே பனியிலே கூட தங்குற அளவுக்கு முன்னாடி காரையில் படுக்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து கோயிலுக்குள்ளாரையே வந்து அனுமதிச்சாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். பாத யாத்திரை பக்தர்கள் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறாங்கங்கிறது ரொம்ப சந்தோஷம் அளிக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 540 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டோம். நாம் வந்து இருந்தாலும் அவங்க வந்து ஒரு மரியாதை அந்த பாத யாத்திரை மேலே வரவங்க மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறாங்க அந்த பக்தர்கள் மேலே. அதனால் அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி காலையில் 19வது நாள் ஜெய் ஸ்ரீராம் 19வது நாள் காலையில் ஆரம்பித்தாச்சு. ஸ்ரீ அயோத்தி ராமரை தரிசிக்க அயோத்தி ராம ஜென்ம பூமிக்கு பாத யாத்திரையாக கிளம்பி போயிட்டுருக்கிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திரா பார்டரை முடிக்க ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. நாளைக்கு நைட்டு ஒரு ஸ்டே, நாளைக்கு நைட்டு ஒரு தங்கல். அதுக்கப்புறம் நாளான்னைக்கெலாம் வந்து நம்ம ஆந்திரா பார்டரை ஒட்டி தான் படுத்துங்குவோம். இல்லைன்னா நைட்டை கூட ஆந்திராவை கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். உங்களின் எல்லாத்தோட ஆசீர்வாதத்துடன் பாத யாத்திரை உங்களுடன் நானும் இணைந்து உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். அனைவரும் நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். இறைவன்கிட்ட வந்து நான் பிரார்த்திக்கிறேன். எல்லோரும் வந்து சிறப்பாக அமையணும், எல்லாத்துக்கும் நல்ல வாழ்க்கையில் எல்லாமே மென்மேனும் வளரணும்னு சொல்லி அயோத்தி ராமரை கேட்டுக்கொண்டு 19வது நாள் சிறப்பு பாத யாத்திரையாக வெற்றிகரமாக அப்படி தான் சொல்லணும். சிறப்புங்கிறத வெற்றிகரமாக 19வது நாள் போயிட்டுருக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம்.